சென்னை வெள்ளத்தடுப்பு குறித்து ஒரு கருத்துரு. இதில் சென்னையின் பரப்பாயும் அதனுடைய அமைவிடத்தையும் சற்று கூர்ந்து ஆராய வேண்டும். சென்னையில் கிழக்கு பகுதியில், கிழக்கு எல்லையில் வங்காள விரிகுடா இருக்கிறது. அதனுடைய மேற்கு எல்லையில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், இது போன்ற 7 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த மாவட்டங்களிலிருந்து அடையாறு, கொசஸ்தலையாறு, கூவமாறு, இது போன்ற துணையாறுகளும் அந்த வழியாக வருகிறது. சென்னையில் ஏற்படும் வெள்ளத்தை பலவிதமான வழியில் பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை வருடம் செலவு செய்து வெள்ளத்தை எப்படி சமாளிப்பது என்ற வகையில்தான் இதுவரை திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. ஆனால் வெள்ளத்தையே முழுவதும் தடுத்து வெள்ளமே வராத சென்னையை உருவாக்க இந்த ஒரு கருத்தாக்கம் உதவும் என்று நான் நம்புகிறேன். இந்த வகையில் என்னவென்றால், சென்னையில் கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனுடைய ஏரியா 4 பகுதிகளாக 4 எல்லைகள் உள்ளன. வடக்கு எல்லையில் ஆரணி ஆறு என்ற ஆறு ஆந்திராவிற்கும் தமிழ்நாட்டுக்கும் எல்லை வழியாக ஓடி புலிக்காட் ஏரியில் கலக்கிறது. இது வடக்கு பக்கம். தெற்கு பக்கம் பார்த்தால் பாலாறு அந்த வாலாஜாபாத் வழியாக சென்னை தெற்கு பகுதியில் சென்று வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. இது வடக்கு பக்கமும் தெற்கு பக்கம் உள்ள எல்லை. கிழக்கு பக்கத்தில் வங்காள விரிகுடா இருக்கிறது. இதுதான் அனைத்து மழைநீரையும் பெற்றுக்கொள்ள ஒரு பெரிய கடல். மேற்கு பகுதியில் உள்ளது 7-8 மாவட்டங்கள். இந்த மாவட்டங்களிலிருந்து பெய்யும் மழை தான் வெள்ளத்திற்கு ஒரு முக்கிய காரணம். சென்னைக்குள்ளே பெய்யும் மழை மட்டுமே சென்னையில் பெய்தால் அதில் உள்ள வடிகால்களும் ஆறுகளும் அதை பத்திரமாக கடலுக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும், அதில் உள்ள ஏரிகளை நிறைத்துவிடும். ஆனால் இதற்கு மேலும் மேற்கு திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை பகுதியில் பெய்யக்கூடிய மழை அனைத்தும் இந்த ஆறுகள் வழியாக சென்னைக்குள் வந்துதான் அந்த வங்காள விரிகுடாக்கள் செல்வதால் வெள்ள நிலை ஏற்படுகிறது. இதற்காக அந்த ஆரணி ஆறின் வட மேற்கு எல்லையில் ஊத்துக்கோட்டை என்ற ஒரு சிறு நகரம் இருக்குது. அங்கு ஒரு அணையும் இருக்கிறது. அந்த ஊத்துக்கோட்டையில் உள்ள அதிகபட்ச வெள்ள மட்டம், மேக்சிமம் ஃப்ளட் லெவல் என்னவோ அநேகமாக அதே அளவு வெள்ள நிலைதான் வாலாஜாபாத் பகுதியில் பாலாற்றிலும் அந்த வெள்ள மட்டம் இருக்கிறது. மேக்சிமம் ஃப்ளட் லெவல் இந்த 2 புள்ளிகளிலும் சமம். அப்படி இருக்கும் பொழுது அந்த 2 புள்ளிகளையும் இணைத்து கால்வாய் போன்ற ஒரு அகழியை கிழக்கு பகுதியிற்கும் மேற்கு பகுதிக்கும் இடையே வடக்கு தெற்காக வெட்டப்பட்டால் அதில் 15 CVC or 12 TMC தண்ணிகளை அதில் தேக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி வெளிவரும் தண்ணீரை அதில் தேக்க வேண்டும். ஆரம்பத்தில் வெள்ளம் மழை ஆரம்ப காலத்தில் ஆறுகளை அதன் போக்கிலேயே விடுவதற்கு ஆற்று பாலங்கள் அமைக்க வேண்டும். கன்னியாகுமரியில் தொட்டிப்பாலம் என்று சொல்லுவார்கள். அது போன்ற தொட்டிப்பாலத்தை அமைத்து ஆறுகளின் தண்ணீரை அந்த மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதியில் உள்ள நீர்நிலைகளை, பூண்டி ஏரி, புழல் ஏரி, செம்பரம்பாக்கம் அரி, இந்த மாதிரி பல ஏரிகளையும் அது நிறைக்க அனுமதிக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் இந்த ஏரிகள்லாம் நிறைந்த பிறகு அந்த ஆற்று நீரை மடை மாற்றி இந்த அகழியில் செலுத்த வேண்டும். அகழியில் செலுத்தும் போது அகழியில் தண்ணி நிறையும். இது போன்ற வரக்கூடிய கால்வாய்கள் தண்ணீரை அனைத்தையும் அதில் சேர வேண்டும். ஒரு சிறு படம் மூலம் இதை உங்களுக்கு நான் விளக்குகிறேன்.